தமிழ்நாட்டை உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் மையங்களில் ஒன்றாக நிலைநிறுத்தவும் புதிய சந்தை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கிலும் கோவை கொடிசியா வளாகத்தில் உலக புத்தொழில் மாநாடு நடைபெற்று வருகிறது. ஒன்றிய அரசின் 10 துறைகள், தமிழ்நாடு அரசின் 15 துறைகள், 10 மாநிலங்களைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், 40 நாடுகள் சார்பில் அரங்குகள், சர்வதேச நிறுவனங்கள், 500க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். 750 அரங்குகள் அமைக்கப்பட்டு கருத்தரங்கு, கண்காட்சி, முதலீட்டாளர்கள் சந்திப்பு என பல்வேறு நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பன்னாட்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. நம்ம சர்வீஸை குளோபல் லெவலில் எடுத்துகிட்டு போகிறக்காக இந்த கனெக்டிவிட்டி, இந்த ஸ்டால், இந்த எக்ஸிபிட்டர்ஸ் கூட நம்ம மீட் பண்ணும்போது நிறையா கைடன்ஸ், சப்போர்ட் கிடைக்கிது நம்மளுக்கு. அது இல்லாமல் நம்ம டைரெக்டாக ஸ்டார்ட் அப்ஸ், வெல் அச்சீவ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வேயாக இருக்குது. நமக்கு ஒரு B2B கனெக்ட்ஸ் கொடுக்குறதுலேருந்து அதுக்கான சப்போர்ட்டுக்கான இதுதான் இன்றைக்கி வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பார்ட்னால தான் வி ஆர் ஹேவிங் எ ஸ்டால் இன் பெல்ஜியம் பெவிலியன். ஸோ வி ஆர் நவ் கன்ஃபர்ட் அஸ் அ பெல்ஜியம் கம்பெனி. ஸோ நம்ம பெல்ஜியமில், அதாவது இங்கே இருக்கிற டெக்னாலஜியை பெல்ஜியமுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்ம இதெல்லாமே கோயம்புத்தூரில் மேட் பண்ண டெக்னாலஜி, இதை வந்து நம்ம பெல்ஜியம் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். காற்றாலை மின் உற்பத்தி இயந்திரம், எலக்ட்ரிக் ஏர்கிராஃப்ட், கண்காணிப்பு ரோபோ போன்ற கண்டுபிடிப்புகளும் அவை சார்ந்த விளக்கங்களும் பெரிதும் வரவேற்பை பெற்றது. கடல்சார் ஆராய்ச்சி மற்றும் வேளாண் துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் பலரும் ஆர்வமுடன் அறிந்து கொண்டனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் கல்லூரி மாணவர் மாணவிகளும் தங்களது ஸ்டார்ட் அப் திட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக இந்த மாநாட்டை பயன்படுத்திக் கொண்டனர். டைரக்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ் வந்து அதில் எப்படியான ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ண முடியும், எடுத்துக்க முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும், அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படுது அப்கமிங் ஃபியூச்சர்ஸில் அப்படின்றத பற்றி கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் டோட்டலி அமேசிங். தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகளில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், அதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தனர். அதோடு வங்கிகளில் கடன் பெறுவது குறித்தும் விளக்கம் அளித்தனர். சர்வதேச அளவில் முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ள உலக புத்தொழில் மாநாட்டின் இன்று 2வது நாள் அமர்வில் மேலும் பல பன்னாட்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் செய்தியாளர் குணசேகரன்.